ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதல். என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்க. ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 15வது வசனம். ஆதியாகமம் 28:15. நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதும் இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆண்டவர் தனிப்பட்ட முறையில் ஆண்டவர் உங்களுக்கு வாக்குகள் கொடுத்திருப்பார், வாக்கு தத்தத்தை கொடுத்திருப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அநேக வாக்கு தத்தங்கள் கொடுத்திருப்பாரு, அநேக வாக்கு தத்தங்கள் நிறைவேற்றி இருப்பாரு, அநேக வாக்கு தத்தங்கள் நிறைவேற்றி கொண்டு இருப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. அப்போ அவர் சொல்லிட்டார்னா அதை நிறைவேற்றும் அளவும் நம்ம விட்டு விலக மாட்டார். அது நிச்சயமாகவே காலங்கள் கடக்கலாம், வருஷங்கள் கடக்கலாம், நேரங்கள் கடக்கலாம், நமக்கு கூட வயதாகலாம். ஆனால் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தமும் வாக்குவம் ஏற்ற வேளையில் அது நிறைவேறும், நம்மளை கைவிட மாட்டார். நான் சொன்னதை செய்யும் அளவும் உன் அணு அளவும் உங்களை கைவிடாத தேவன். இது யாருக்கு கொடுத்த வாக்குத்தத்தம்? இது யாக்கோபுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். யாக்கோபு ஏசாக்கு பயந்து அவன் அப்பா கிட்ட அந்த ஆசீர்வாதத்தை, ஏசாக்கு போக வேண்டிய ஆசீர்வாதத்தை இவர் வாங்கி கொண்டு என்ன பண்ணுவார்? அதனால் ஏசா வந்து ரொம்ப ஏசாக்கு பயந்துன்னு அவங்க மாமா வீட்டுக்கு, லாபம் வீட்டுக்கு போகிற வழியில் ஒரு தரிசனத்தை பார்க்குறாரு. தரிசனத்தை பார்க்கும் பொழுது அங்கே தேவதூதர்கள் மேலே இறங்குறதும் ஏறுகிறதும் அங்கே பார்க்குறாரு. 12ஆம் வசனத்தை படித்து பார்த்தீங்கன்னா அங்கே அவன் ஒரு சொப்பனங்களை கண்டான். படிங்க. அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது, அதன் நுனி வானத்தை எட்டியிருந்தது, அதிலே தேவதூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உன் சந்ததிக்கு தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய். உனக்குள் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். உனக்குள்ளும் உன் வம்சத்துக்குள்ளும் எல்லாரும் ஆசீர்வாதமாக இருப்பாங்க. எது பேராம சொல்றீங்க? ஆனால் சோதனைகள் வரலாம், பல தடைகள் வரலாம், மீண்டுமாக எழும்பி கட்ட வைப்பாரு. அவர் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிட மாட்டாரு. உங்களுக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரு அது நிறைவேற்ற கட்ட கைவிட மாட்டாரு. அந்த வாக்குத்தத்தை பிடித்து கொள்ள வேண்டும். ஆண்டவரே இதை சொன்னீங்களே நிறைவேற்றுங்க, நீங்கள் சொன்னீங்களே இதை நிறைவேற்றுங்க ஆண்டவரே. உன் சந்ததி இவ்வளவாய் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆண்டவர் அங்கே வெளிப்பாடு கொடுத்துட்டு ஒரு காரியத்தை சொல்கிறாரு, நான் சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை. உன்னுடைய ஆசீர்வாதங்கள் எப்படி இருக்கும்? உன் சந்ததியின் பூமியின் தூளை போல் இருக்கும். நீ கிழக்கையும் மேற்கையும் பரம்புவாய். ஆண்டவர் கொடுக்கும் ஆசீர்வாதத்தை அது தூளை போல இருக்கும். அவர் எவ்வளோ கொடுக்குறாருன்னு அவருக்கே தெரியாது, நான் எவ்வளோ பெற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு அது எனக்கும் தெரியாது. அவ்வளோ பெரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுப்பாரு. எத்தனை பேர் சொல்றீங்க? வானத்துக்குரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பாரு, பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு, நிறைவாக கொடுப்பாரு, நிரம்பி வலிம்பி கொடுப்பாரு. எத்தனை பேர் சொல்றீங்க? அப்போ வாக்குத்தத்தை கொடுத்துட்டு நான் சொன்னதை நான் என்ன பண்ண மாட்டேன், உன்னை கைவிடவே மாட்டேன். நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவர் அங்கே யாக்கோபு பார்த்து சொன்னது போல நம்ம பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிட மாட்டேன். நிச்சயமாக கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தை கர்த்தர் நிறைவேற்றுகிற தேவனாகவே இருக்கிறார். 2013ஆம் வருஷத்தில் ஆண்டவர் எனக்கு ஒரு வாக்குத்தத்தை கொடுத்தார். அந்த வாக்கு இருக்கும்போது அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இந்த நாட்களில் பார்க்கும் பொழுது அந்த வாக்குத்தத்தை கர்த்தர் அப்படியே நிறைவேற்றியிருக்கிறார். ஏசாயா 49ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஏசாயா 49:3 அந்த வசனத்தை எனக்கு கொடுத்தாரு. ஆனால் கொடுக்கும்போது எனக்கு தெரியல, ஆனால் அது அப்படியே நான் விசுவாசித்தேன். இப்போ அந்த நாட்கள் அப்படி நிறைவேறி கொண்டிருக்கிறேன். 49:3 அவர் என்னை நோக்கி, நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன். எத்தனை சொல்றீங்க? நீ என் தாசன், நான் உண்மையில் மகிமைப்படுவேன். ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தை கொடுக்கும் பொழுது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இருக்கிறதுலே ரொம்ப மக்கான ஆள் யாரும் நான் தான். பைபிள்லாம் என்னன்னு தெரியாது, பாட்டு பாடம் தெரியாது, பிரசங்கம் பண்ணவும் தெரியாது, சரியா பேசவும் தெரியாது. ஆனால் கர்த்தர் இந்த வாக்குத்தத்தை கர்த்தர் கொடுத்தாரு, நீ என் தாசன், நான் உன்னில் மகிமைப்படுவேன், நான் உன்னில் மகிமைப்படுவேன். அப்போ ஒரு மெசேஜ் சாம்பி செல்லதுரை ஐயா ஒரு மெசேஜ் கேட்குறேன். கேட்கும்போது அவர் 7 வார்த்தை, சிலுவை கொடுத்த 7 வார்த்தை கொடுத்து அவர் சொல்கிறாரு. சொல்லும் பொழுது, பிதாவே இவர்கள் மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்களே. ரெண்டாவது,
என்னோடு கூட பரதேசத்தில் இருப்பாய். மூன்றாவது, இதோ உன் தாய், இதோ மகன். நான்காவது வார்த்தை, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். ஐந்தாவது வார்த்தை, தாகமாக இருக்கிறேன். ஆறாவது வார்த்தை, முடிந்தது. ஏழாவது வார்த்தை, என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன். அந்த வார்த்தை குறித்து அவர் பேசும்பொழுது ஒரு புதிய வெளிப்பாடுகளை பார்த்தப்போ ஒரு புதிய ஒரு சத்தியத்தை பார்த்தேன். அந்த வார்த்தை நான் கேட்டுக்கொண்டு முதல் பிரசங்கமே நான் மைக்கில் பண்ணல, சர்ச்சில் பண்ணல. முதல் பிரசங்கமே எங்கள் வீட்டு வாசலில் தெருவில் பண்ணேன். எத்திபிராமன் சொல்கிறீங்க? யாருக்கு பண்ணேன்னா எங்கள் அம்மாவுக்கும் வள்ளிச்சித்தி தான் பண்ணேன். எத்திபிராமன் சொல்கிறீங்க? இதே வார்த்தை அங்கே சொன்னேன். அதுக்கப்புறம் பைபிள் காலேஜ் படிக்கிறதுக்கு முன்னாடியே ஊழியங்களை ஆண்டவர் கொடுத்தாரு. எல்லா ஜபங்களும் ஊழியங்களும் சபையும் உருவாயிடுச்சு. சரி, கடமைக்காக போயிட்டு ஒரு பைபிள் காலேஜ் போய் படிச்சுட்டு வந்தோம். ஆனால் கர்த்தர் அழைப்பை கொடுத்தார் என்றால், வாக்கை கொடுத்தார் என்றால், நிச்சயமாக கர்த்தர் நிறைவேற்றிய கர்த்தர் முடிப்பார். அவர் சொன்னதை செய்யும் அளவும் நிச்சயமாக நிறைவேறும். எத்திபிராமன் சொன்னீங்க. உடஞ்சி போன கீபோர்டு, ரிப்பேர் ஆன மைக்கு, ரிப்பேர் ஆன மிக்சரு, மழை பெஞ்ச தண்ணி ஊற்றுற ஸ்பீக்கரு, நொந்து போன வாழ்க்கையை தொலைஞ்சு போன கஷ்டம் இருக்கிற உங்களையும் என்னை கொண்டு தான் கர்த்தர் பயன்படுத்தி கொண்டே இருக்கிறார். கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. எளிய காலத்தில் அந்த பாகால் தீர்க்கதரிசிலாம் இருக்காங்க. 2 காலை எடுத்துக்க சொல்கிறாங்க. ஒரு காலை எடுத்து அவங்க கட் பண்ணி வச்சுட்டு கூப்பிட்றாங்க. எந்த ஒரு தெய்வமும் அக்கினி இறக்கவே இல்லை. இவர் சொல்லி என்ன பண்ணுறாரு, அந்த பலிபீடத்தை எடுத்து அவர் செப்பனிடுறாரு, சரி பண்ணுறாரு. முதலாவது சரி பண்ண வேண்டும். இருக்கிறவங்க நாம சரியா இருந்தாலே சரியா இல்லாதவர்களை கர்த்தர் சபையில் சரியாக்கும்படியாக கர்த்தர் கொண்டு வருவார். நீங்கள் நானும் சாட்சியாக இருக்க வேண்டும். நம்மளுடைய சாட்சி மற்றவங்களை ரட்சிப்பு. பக்கத்தில் பசங்க, நம்மளுடைய சாட்சி மற்றவங்களுக்கு ரட்சிப்பு. நான் பேசுகிற பேச்சு, நான் பார்க்கிற பார்வை, நம்மளுடைய நடக்க அது சாட்சியாக இருக்க வேண்டும். சபைக்கு போகிறாங்களா, ஐயோ வாயத்தோந்தா எவ்வளோ எப்படி பேசுகிறாங்க பாரு. வாயத்தந்தா பொய். கொடுத்த வாக்க கொடுத்த பொருளை திருப்பி தரமாட்டாங்க. ஆண்டவர் நாம தூசிக்கப்படக்கூடாது. நாம் ரிப்பேர் பண்ணாலே மற்றவங்களை ரிப்பேர் பண்ண முடியாது கர்த்தர் கொண்டு வருவார். எதுக்கு நம்ம சபைக்கு வரோன்னா அடிக்கடி சொல்லுவேன். நம்ம கார் ஓட்டுறோம், பைக் ஓட்டுறோம், சர்வீஸ் பண்ணுறதுக்காக சர்வீஸ் சென்டருக்கு போகுது. சர்வீஸ் சென்டர் போய் என்ன பண்ணுவாங்க, கிளட்ச் ரெடி பண்ணுவாங்க, பிரேக்கு சரி பண்ணுவாங்க, ஆயில் சேஞ்ச் பண்ணுவாங்க, இதெல்லாம் ரிப்பேர் ஆன பொருளை மாற்றி ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க. புதுசாக வரும். உங்கள் வாழ்க்கையில் இந்த ஒரு வாரம் முழுவதும் கஷ்டங்களும் போராட்டங்களும் கண்ணீர்களும் தேவைகளும் நெருக்கடிகளும் பல காரியங்களை பார்த்துட்டு சபைக்குள்ளே வந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை சர்வீஸ் பண்ணி சந்தோஷமாக மகிழ்ச்சினாலும் உங்கள் நிரப்பி மீண்டுமாக வீட்டுக்கு அனுப்புறது தான் சபையாக இருக்கிறது. எத்திபிராமன் சொல்கிறீங்க? இதுக்காக நம்ம சபைக்கு வருவோம். கர்த்தருடைய வார்த்தை கேட்கும்படியாக 2013 எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், நீ என் தாசன், நான் உன்னிலே மகிமைப்படுவேன். உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஆண்டவர் என்ன வாக்குத்தத்தை கொடுத்தார்? ஆண்டவரே எனக்கு வாக்குத்தத்தை கொடுங்க ஆண்டவரே. அந்த வாக்குத்தத்தை பிடித்து கொள்ளுங்க. அந்த வாக்குத்தத்தை பிடித்து நீங்கள் முழங்கால் பண்ணிட்டு ஜெபம் பண்ணுங்க. அந்த வாக்குத்தத்தை நீங்கள் அறிக்கை செய்யுங்க. நிச்சயம் வாக்குத்தத்தை கர்த்தர் நிறைவேற்றிய கர்த்தர் முடிப்பாராக. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதும் இல்லை. பாருங்க, இந்த கைவிடுவதும் இல்லை என்று பார்த்தீங்கன்னா உபாகமம் 31ஆம் அதிகாரம் 6வது வசனம் மோசே மரிப்பதற்கு முன்பாக இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து சொல்ற வார்த்தையாக இருக்கிறது. நீங்கள் பலன் கொண்டு திடமனதாக இருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்க வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருகிறார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பக்கத்தில் பார்த்து இந்த வசனத்தை அறிக்கை செய்யுங்க. நீங்கள் திடமனதாக இருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்க வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருகிறார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எதுக்காக கையை பிடிச்சி சொல்கிறேன்னா, ஒரு சிலர் வயதானவங்க வந்திருப்பீங்க, படிக்க தெரியாமல் வந்திருப்பீங்க. அந்த வாக்குத்தத்த வசனங்களை அறிக்கை செய்யும் பொழுது உங்களுக்கு தெரியாமல் உள்ளத்துக்குள்ளே போகும். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. மோசே கிட்ட சொல்கிறாரு, நீ பாலம் தேன ஓர தேசத்துக்கு போக மாட்டப்பா, அந்த ஜனங்கள்கிட்ட நீ சொல்லுப்பா சொல்கிறாரு. நீங்கள் நான் போகிற பரலோகத்திற்கு நீங்கள் பயப்படாமல் இருங்க. இருக்கிறதுல ரொம்ப மோசமான ஜனங்களை பார்த்தோன்னா இஸ்ரேல் ஜனங்க தான், வணங்கா கழுத்துள்ள ஜனங்க. ஆண்டவர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து கொண்டு வந்தாலும் கூட மீண்டுமாக மறுதளிக்கிற ஜனங்கள். ஆண்டவர் சொல்றாரு, நீங்க அவர்களுக்கு பயப்படவும் திகைக்க வேண்டாம். ஆமென். உன்னோடு கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருகிறார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதே போல யோசுவா 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் அங்கே மோசே இறந்துருவார். மோசே இறந்துட்ட பிறகு யோசுவாவின் தலைமையில் அங்கே இஸ்ரேல் ஜனங்களை வழி நடத்தி வருகிறதை பார்க்கிறோம். அங்கேயும் அதே வார்த்தை கர்த்தர் கொடுக்கிறாரு. யோசுவா 1ஆம் அதிகாரம் 5வது வசனம், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம்
ஒருவனுக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருக்கிறது போல உன்னோடு இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இதே வார்த்தை தான் எபிரேயர் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொல்கிறா பாருங்க. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நீங்கள் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் பண ஆசை இல்லாதவர்கள் நடந்து போதுமென்று எண்ணுங்கள், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இருக்கிறாரு. எடுத்து வாசிங்க சிஸ்டர். எபிரேயர் வேகமாக எடுத்து வாசிங்க 13:5. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவர்களை போதுமென்று எண்ணுங்கள், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆதலால் நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வார்? அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை. அவர் என் கூட தான் இருக்கிறார். நான் போகும்போது என் கூட தான் வருகிறார், நான் நடக்கும்போது என் கூட தான் வருகிறார், நான் பேசும்போது என் கூட தான் பேசுகிறார். கிறிஸ்து என் சரீரத்தில் அவரை மகிமைப்படுகிறதா இருக்கிறார். எல்லாம் அறிக்கை சொல்லுங்க, கிறிஸ்து என் சரீரத்தில் மகிமைப்படுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்போ நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை என்றால் ஆண்டவர் நமக்குள்ளாக இருக்கிறார், நம்ம கூடாக இருக்கிறார். நீங்களே அவருடைய தேவனுடைய ஆலயமா இருக்கீங்க. அவர் உங்களை கொண்டு தான் அவர் சித்தத்தை நிறைவேற்றி முடிப்பார். ஊழினா என்னது சொல்லுங்க? ஊழினா என்னது சொல்லுங்க? தெரிஞ்சு சொல்லுங்க. ஊழினா என்னது? ஊழினா நான் செய்வது ஊழியம் கிடையாது. எனக்குள்ளாக உங்களுக்குள்ளாக இருந்து கடவுளே செய்வதுதான் ஊழியமாக இருக்கிறது. மீண்டுமாக சொல்லுகிறேன், ஊழியம் என்பது எனக்குள்ளாக உங்களுக்குள்ளாக இருந்து அவரே செயலாற்றுகிறது தான் ஊழியமாக இருக்கிறது. ஒரு நாளும் வீணாகாது நான் ஓடும் ஓட்டம், நான் செய்யும் ஊழியம் ஒரு நாளும் வீணாகாது. அறிக்கை செய்யலாமா? ஒரு நாளும் வீணாகாது நான் ஓடும் ஓட்டம், நான் செய்யும் ஊழியம் ஒரு நாளும் வீணாகாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இங்கே ஜபங்கள் அதிகரிக்க அதிகரிக்க, ஊழியம் செய்ய செய்ய, கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்ற ஊழியத்தின் எல்லைகளையும் விரிவுபடுத்துவாரு, ஊழியத்தின் வேகத்தையும் அதிகரிப்பாரு, நம்ம குடும்பத்துடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் அதிகரிப்பாராக. கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்மளால முடிஞ்ச ஊழியத்தை நம்ம செய்கிறதாக இருக்க வேண்டும். இருக்கிறதுல ரொம்ப கஷ்டமானது தெரியுமா? ஊழியம் செய்கிறது தான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இருக்கிறதுல ரொம்ப ஈஸியானது தெரியுமா? ஊழியம் செய்கிறது தான். என்ன குழப்பற மாதிரி இருக்குங்களே. ஒரு குடும்பத்தில் ஒரு வீட்டில்னா அவங்க கஷ்டம் நஷ்டம் பார்க்கணும். ஆனால் சபைக்கு வரும்போது எல்லா குடும்பத்தையும் பராமரிக்கணும், பார்க்கணும், விசாரிக்கணும், தேவைகள் சந்திக்கணும். ஆமென். கூப்பிட்டா ஓடிடணும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஒரு பெரிய வாகனத்தை கொடுத்து பறந்து வரா மாதிரி வந்து ஊழி செய்கிற மாதிரி கர்த்தர் நம்மளை மாற்றுவாராக. அப்படி தான் வந்து பிலிப்பி ஊழி செய்கிறார் பாருங்க. இந்த இடத்துல போயிட்டு ஒரு பட்டத்தில் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்காரு. ஒரு ஆவியான ஒரு ஊந்ததுனால அங்கே ஒரு மந்திரி கிட்ட போய் சுவிசேஷத்தை அறிவிக்கிறாரு. சுவிசேஷம் அறிவிச்சிட்ட பிறகு தப்புன்னு மறைஞ்சிறாரு. பக்கத்து கிராமத்தில் போய் சுவிசேஷம் அறிவிக்கிறத பார்க்கிறோம். ஆவியான எப்படி கொண்டு போவது தெரியாது, வேகமாக கொண்டு போயிட்டு வேகமாக ஊழியத்தை நிறைவேற்ற கர்த்தர் கிருபை செய்வாராக. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அப்புறம் நான் ஒரு தரிசனத்தை கண்டேன் அந்த ஸ்டார்டிங்கில். எதுக்காக சொன்னேன்னா, நான் சொன்னது செய்யும்போது நம்மளை கைவிட மாட்டார். அந்த தரிசனத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம கடலில் அப்படியே நான் பறக்கிற மாதிரி இருக்குது. கடலில் அப்படி பறந்துன்னு போகிறேன். கடலில் பறந்து போயிட்டு நடுவில் ஒரு தீவு இருக்குது. அந்த தீவில் சுற்றி பார்க்குறேன், சுற்றி கடல். நம்ம ஊரில் நம்ம கிராமத்தில் எதுவுமே தெரியவே இல்லை. அந்த இடத்த பார்த்தோன்னா ஒரு தோட்டம் மாதிரியாக இருக்குது, நல்ல அழகாக இருக்குது. அதுக்கப்புறம் அந்த தீவில் பார்க்குறேன், அங்கே எல்லாமே ஜபம் பண்ணி கொண்டு இருக்காங்க. அதே போல் நான் எஸ்ஐக்கிள் ஃப்ரெண்ட்ஸ் ஐயா பூண்டி ஜபத்திற்கு 10 நாள் ஒரு மீட்டிங் போயிருந்தேன். அங்கேயே போய் தங்கிட்டு ப்ரேயர் பண்ணுறதுக்காக அந்த ஒரு கிளாஸ் போயிருந்தேன். அங்கே போகும்போது எனக்கு பிடிக்கவே இல்லை. திருவள்ளூர் அப்போலாம் கார்லாம் கிடையாது. சண்டரில் போயிட்டு ட்ரெயின் ஏறி 10 நாள் ட்ரெஸ்ஸு அங்கெல்லாம் நம்மளால் துவைக்க முடியாது சொல்லிட்டு 10 செட்டு ட்ரெஸ்ஸு எடுத்து வச்சுக்கின்னு ஆமேன் ஒரு பெரிய பேக் எடுத்துன்னு ட்ரெயின் ஏறி திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் அங்கே இறங்கிட்டு ரயில்வே ஸ்டேஷன் இறங்கிட்டு அங்கேருந்து அவங்க வண்டி எடுத்துன்னு போயிட்டு அங்கே பூண்டிக்கு அந்த அவங்க இருக்கிற அந்த பெராக்கா மினிஸ்ட்ரிக்கு கூட்டு போனாங்க. அங்கே போய் பார்த்தா சம ஜனம், ஒரு எல்லா ஸ்டேட்லேருந்து எல்லோரும் வந்திருந்தாங்க. எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. செம பசி குடல் முறுக்குது. ஒரு ஓரமாக மரத்தடியில் உட்காந்துக்கிறேன். ஏன் நம்ம இங்கே வந்தோம், இப்படி திரும்பி போயிடலாமா, கஷ்டமானு சொல்லிட்டு ஒரு நாள் இடம் கிடைக்காம ஏதோ ஒரு இடத்துல போய் உட்காந்து ஓரமாக உட்காந்து படுத்து தூங்கிட்டு மறுநாள் ஒரு ஆந்திராவில் ஒரு ஃப்ரெண்டு ஸ்ரீதரன் ஒரு ஃப்ரெண்டு, அவருக்கு தமிழ் தெரியாது. அப்புறம் எப்படியோ பேசி நாங்கள் ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். அவர் என்னை ரொம்ப கவனிச்சினார். அவருக்கு எனக்கு நல்லா ஸ்பெஷலாக காலையில் 8 மணிலாம் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எனக்கு போயிட்டு சேரை பிடிச்சி வச்சுருவார். சாப்பாடு வாங்கினா தட்டு வாங்கி வச்சுருவார். ஆமாம் நல்லா கவனிச்சினார். கிட்டத்தட்ட ஒரு 1300 பேர்கிட்ட வந்திருந்தாங்க அப்போ அங்கே. அதுக்கப்புறம் வெளியில் வர்றதுக்காக ஒரு மதியம் போல் பிரேக் விட்டாங்க. வெளியில் வரேன், அந்த கேட்டுக்கு வெளியில் வந்து மறுபடியும் உள்ளே போகிறேன்.
நான் கனவுல பார்த்த அதே இடம் தான், ஒரு தீவுக்கு நடுவில் இருக்கிற மாதிரி ஒரு தோட்டத்தை பார்த்தீங்களா, அதே இடத்துல ஆண்டவர் கர்த்தர் கொண்டு போனார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அங்க போயிட்டு பல காரியங்களை கற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்தார். அந்த இடத்துல சொன்னார் அந்த ஐயா, எசேக்கியேல் பிரான்சிஸ் ஐயா, ஊழியம் என்பது நீ தனிப்பட்ட வாழ்க்கையில எப்படி இருக்கிறியோ அப்படிதான் ஊழியம் வெளிப்படுதா இருக்கும். ஊழியம் என்பது நீங்க செய்த நான் செய்தல, எனக்குள்ளாக இருந்து ஆவியானவரை செயல்படுவதுதான் ஊழியமாகவே இருக்கிறது. என்னுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை, நேரத்தை, முழு இருதயத்தை ஆண்டவருக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு ஒப்பு கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு ஊழியத்தின் எல்லைகளை விரிவுபடுத்துவாரு, ஊழியத்தின் வேகத்தை அதிகரிப்பாரு. என்னை கொண்டு கர்த்தர் பயன்படுத்துவாரு. அநேக ஜனங்களை உருவாக்குற பாத்திரமா கர்த்தர் பயன்படுத்துவார். கரங்கள் தட்டி மகிமைப்படுத்துங்க. அப்ப தரிசனத்தை எல்லாம் கர்த்தர் கவனிங்க. அப்ப தரிசனத்தை அவர் சொன்னது அப்படி நிறைவேற்றுவார் பாருங்க. அங்க போய் நான் கற்றுக்கொண்டேன். ஊழியம் என்பது எல்லாம் கர்த்தர் கவனிங்க, எந்த இடத்துல ஆண்டவர் கொடுத்திருக்காரு, என்ன ஊழியத்தை கொடுத்திருக்காரு. இந்த 2 கேள்வி தான். சொல்லுங்க பார்க்கலாம், என்ன ஊழியம், எந்த இடத்துல ஊழியம். அப்போ ஊழியம் என்பது எந்த இடத்துல ஆண்டவர் கொடுத்திருக்காரு, என்ன ஊழியத்தை கர்த்தர் கொடுத்திருக்காரு. எல்லாருக்கும் சபை ஊழியமா, எல்லாருக்கும் மைக்கு முடிச்சு பிரசங்கம் பண்ற ஊழியமா கிடையாது. நம்ம சமையல் செய்வதும் ஒரு ஊழியமா இருக்கிறது, நம்ம பாய் போட்டு பெருக்குவதும் ஒரு ஊழியமா இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். பிள்ளைகள் ஆமென் சுவிசேஷம் மற்றவங்களுக்கு அறிவிப்பது ஒரு ஊழியமா இருக்கிறது, மற்றவங்களுக்கு உதவி செய்வது ஒரு ஊழியமா இருக்கிறது, பாத்ரூம் கழுவுவது ஒரு ஊழியமா இருக்கிறது. எனக்கு பிடிச்ச ஊழியமே இந்த பாத்ரூம் கழுவுற ஊழியம் தான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? மைக்கு முடிப்பேன், பாட்டு பாடுவேன், ஆட்டோ ஓட்டுவேன், கார் ஓட்டுவேன், கீபோர்டு வாசிப்பேன், யூடியூப்பில் எடிட்டிங் பண்ணி போடுவேன். ஒரு நாள் திருப்பூரில் போயிட்டு ஒரு 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 லைட் இந்த 15 லைட்டு ஒரே கடையில் வாங்கினேன். நான் திருப்பூர் ரவுண்டாக நான் சர்ச்சு தான் வாங்க போகிறேன். அவர் இந்த அந்த அந்த கடைக்காரர் கேட்டார், எந்த சர்ச்சு கேட்டார். இதுமாரி சொன்னேன், எங்கள் ஊரில் ஒரு சர்ச் இருக்குது. எந்த பாஸ்டர்னு கேட்டார். எந்த பாஸ்டர் என்ன கேட்டாரா? அவர் ஒரு பாஸ்டர் கருப்பாக இருப்பார், ஆனால் கொஞ்சம் அழகாக இருப்பார், அவர் பேர் தெரியல சொன்னேன். அல்லேலூயா. நான் சிரிக்கிறீங்க. அதுக்கப்புறம் நான் சொல்ல வசனம் தான் சொல்லுது, நான் கருப்பாக இருந்தாலும் அழகாக இருப்பேன், உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரத்தில். அதுக்கப்புறம் என்னை பார்த்தா எப்படின்னு கேட்டேன். உங்களை பார்த்தா பாஸ்ட் எது பொருள் வாங்கி தர காசு கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு. எத்தனை பேர் ஆமான்னு சொல்கிறீங்க? அப்புறம் நான் ஆமாம், நான் சொல்லவே இல்லை அவர்கிட்ட. ஆமாம், ஒரு பாஸ்ட் தான் என்ன வேணாம் சொன்னார், சரி கொடுங்க சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் யூடியூப் ஊழித்து அவர் நான் இது பார்த்துட்டார் போல, உங்களை பார்த்து எங்கே பார்த்த மாதிரி இருக்குது, என்ன நீங்கள் சேனலில் பார்த்துருப்பீங்க சொன்னேன். ஓ நீங்கள் தானே பாஸ்டர்? மன்னிங்க பாஸ்டர், 150 லைட்டு நீங்கள் 130 ரூபா கொடுத்துருப்போங்க. ஒரு லைட்டு 15 லைட்டு வெறும் 130 தான் நினைக்கிறேன் இது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? கர்த்தர் கிருபை. நானே போயிட்டு ஊழிக்காரன் சொல்லுவது அல்ல, விளம்பரம் படுத்துவது தேவனாகிய கர்த்தர் ஆவியானதை விளம்பரப்படுத்துவார். 10 வருஷம் இங்கே ஊழி செஞ்சுட்டு பிறகுதான், அதுக்கப்புறம் தான் 1 வருஷம் முன்னாடி தான் நம்ம வெளி உலகத்தை காண்பித்துக் கொண்டிருக்கிறோம். மறைமுகமாக செய்கிற ஊழியமோ, உதவியாளராக செய்கிற ஊழிதான் அது வல்லமுள்ள ஊழியமாக இருக்கிறது. எலியாவுக்கு 1 மடங்குனா எலிசாக்கு 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அப்போ அங்கே போய் தெரிஞ்சுக்கணும் என்ன மாதிரியான ஊழியம். அப்போது ஆமாம், ஸ்தேவான் அவர் பந்தி விசாரிப்புக்காரனாக இருக்கிறாரு. ஸ்தேவான் சாம்பார் ஊற்றுறாரு, சாப்பாடு போகிறாரு, அப்பளம் விற்கிறாரு. தேவ ஆவியானவர் அவர் மேலே ஊற்றப்பட்டதுனால தேவன் பரிசுத்த ஆவினாலும் வல்லமைனாலும் நிரப்பப்பட்டவனாய் ஜனங்களுக்குள்ளாக பலத்த அற்புதங்களை செய்து ரத்த சாட்சியாக மறித்து பரலோகத்தை போகிறதை பார்க்கிறோம். ஸ்தேவான் சபையை கட்டல, பெரிய ஊழிக்காரனாக இதில் அவர் சாம்பார் ஊற்றின அந்த ஸ்தேவான் அவருடைய ஊழியத்தை நிறைவேற்றிட்டு போனார். 2வது ஆமீன், யோவான் ஸ்நானகனும் ஒரு பெரிய ஊழியத்தை கட்டல, பெரிய ஒரு சபையை கட்டல. அவர் என்ன பண்ணாரு? மனம் திரும்புதல் கேட்ட ஞானஸ்தானம் மாத்திரம் கொடுத்தாரு. அவர் மூலியமாக பெரிய அற்புதம் நடக்கல, அது அவர் கேட்ட ஊழியமாகவே இருக்கிறது. பேதுரு நடந்து போகும்பொழுது நிழல் பட்டவர்களாம் சுகமானார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். தாவீதுக்கு அந்த இஸ்ரேல் ஜனங்கள் வழி நடத்தும்படியாக ராஜாவாக இருக்கும்படியாக ஒரு அழைப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். மோசேக்கு 30 லட்சம் ஜனங்கள் வழி நடத்தும்படியாக ஒரு அழைப்பை கர்த்தர் கொடுத்தாரு. கிதியோனுக்கு ஒரு அழைப்பு கொடுத்தாரு. ஆமென். சோதரன் சிம்சோனுக்கு ஒரு அழைப்பு கொடுத்தாரு. யோசேப்புக்கு பஞ்ச காலத்தில் போஷிக்கும்படியாக ஒரு அழைப்பு கொடுத்தாரு. உங்களுக்கும் எனக்கும் வேறு ஒரு அழைப்பாக இருக்கிறது. அந்த அழைப்பை புரிந்து கொண்டு அதில் நிலைத்திருந்து அதை நிறைவேற்றர்களாக இருக்கும் பொழுதுதான் அந்த ஊழியம் வெற்றியான ஒரு ஊழியமாக இருக்கும். நான் செய்வது ஊழியம் அல்ல, எனக்குள்ளாக செய்வதுதான் ஊழியமாக இருக்கிறது. அறிக்கை செய்யுங்க. நான் மாத்திரம் செய்வது ஊழியம் அல்ல, எனக்குள்ளாக இருந்து தேவ ஆவியானவரே வெளிப்படுவதுதான் ஊழியமாக இருக்கிறது.
நம்மளை விருப்பப்பட்டு செய்வதில்லை. ஒரு சில நேரத்தில் ஒரு சில சோதனைகளாக நம்ம வரும்பொழுது நான் ஒரே ஒரு காரியத்தை நினச்சி பார்ப்பேன். நான் எங்கள் தரிசனத்தில் நான் இறந்துடுறேன், போஸ்ட்மார்ட்டம் பண்ணிடுறேன், அந்த இடத்துல ரிப்போர்ட் கேட்குறேன், நான் போய் சுவிசேஷம் அறிவிக்க போகிறேன்னு சொல்லிட்டு இந்த பகுதியிலேருந்து வந்து நான் சுவிசேஷம் அறிவிக்கிறேன், ஆனால் இந்த இடத்துல ஊழியத்தை கொடுப்பாரு எனக்கு தெரியாது. அந்த எந்த கஷ்டங்கள் போராட்டம் வந்தாலும் ஆண்டவரே எனக்கு சொல்லியிருக்கீங்களே, ஆண்டவரே எனக்கு காண்பிச்சிருக்கீங்களே, அதை நான் நினைத்து கொண்டு மன ரம்யமாக ஊழியத்தை ஓடி நான் நிறைவேற்ற கர்த்தர் கிருபை செய்வாராக. எல்லாவற்றையும் மறந்துடுவேன். அதை நினச்சி பார்க்கணும். அன்பானவர்களே, பிரியமானவர்களே, ஊழியம் ரொம்ப கடினமானது. ஊழியம் தரிசனத்தை புரிந்து கொண்டால் ரொம்ப எளிதானது. என்ன மாதிரியான அழைப்பு, என்ன ஊழியம் என்று அறிந்து கொண்டால் கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றுகிற தேவனாகவே இருக்கிறார். எதிபிராமன் சொல்கிறீங்க. நீங்கள் 1 நாளாகவும் 28ஆம் அதிகாரம் 20 வசனத்தில் அங்கே தாவீது சாலமோன்கிட்ட அங்கே சொல்லிக்கிறதை பார்க்கிறோம். வேகமாக எடுத்து வாசிக்கணுமா? 1 நாளாகவும் 28:20. அங்கே ஆலயத்தை கட்டும் பொழுது அங்கே சாலமோன்கிட்ட தாவீது ராஜா சொல்லுவார். வாசிங்க. தாவீது தன் குமாரனாகிய சாலமோனை நோக்கி, நீ பலன் கொண்டு தைரியமா இருந்து இந்த நடப்பி, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. தேவனாகிய கர்த்தரின் தேவன் உன்னோட இருப்பார். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கும் சகல கிரியைகளையும் நீ முடித்து தீர்மட்டும் அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். ஆண்டவர் சொன்னார் தாவீது கிட்ட. தாவீது விருப்பப்படுறான், நான் ஒரு ஆலயத்தை கட்டணும். ஆனால் ஏசப்பா சொல்கிறார், நீ கட்டாத, உனக்கு ரத்தக்காரை நிறைய படிஞ்சிருக்குது, உன் மகனாகிய சாலமோன் தான் அந்த ஆலயத்தை கட்டுவான். கட்டி முடிச்சுட்டு அங்கே அவர் சொல்கிறார் பாருங்க, 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் அங்கே சாலமோன் என்ன சொல்கிறார் பாருங்க, வாசிங்க. 8:15. அவன் சொன்னது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினாலே நிறைவேற்றினார். கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. எத்திபிராம சொல்றீங்க. அவர் வாக்கினால் சொன்னதை அவர் கரத்தினால் கர்த்தர் நிறைவேற்றுவார். அன்பானவர்களே, பிரியமானவர்களே, ஊழியம் என்பது அவர் வாக்கினால் சொன்னதை அவருடைய கரத்தினால் நிறைவேற்றுவார். உங்களுடைய குடும்பம் வாழ்க்கை எப்படி கட்டப்பட வேண்டும் என்றால் அவருடைய வாயினால் சொன்னதை அவருடைய கரங்களால் கர்த்தர் நிறைவேற்றுவார். உபாகமம் 28ஆம் அதிகாரம் அதிகமாக நான் அறிக்கை செய்வது உண்டு. நான் பூமியில் சகல ஜாதிகள் மேன்மையாக இருப்பேன், நான் வருகையில் போகையிலும் ஆசீர்வாதமாக இருப்பேன். சொல்லுகிறீர்கள் ஆமென் சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. நான் பூமியில் சகல ஜாதிகள் மேன்மையாக இருப்பேன், நான் போகையில் வருகையிலும் ஆசீர்வாதமாக இருப்பேன், நான் பட்டணத்திலும் ஆசீர்வாதமாக இருப்பேன், நான் வெளியிலும் ஆசீர்வாதமாக இருப்பேன், நான் அநேக ஜாதிகள் கடன் கொடுப்பேன், நான் கடன் வாங்காது இருப்பேன், நான் கையிட்டு செய்கிறவையெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படிக்கு தமது பொக்கிஷலாக வானத்தை திறப்பார், அநேக ஜாதிகள் கடன் கொடுப்பேன், அவர் சொன்னதை செய்யும் அளவும் உங்களை கைவிட மாட்டார், விட்டு விலக மாட்டார். கரங்களை தட்டி மையப்படுத்தி எத்திவிடாமல் சொல்றீங்க. எங்க அப்பாவுக்கு சொன்னதை உங்களுடைய வாயினால் சொன்னதை உங்களுடைய கரத்தினால் நிறைவேற்றினி. அவருடைய ஜபம் அப்படிதான் இருக்கு பாருங்க. நம்மளுடைய ஜபம் எப்படி இருக்கணும்? வளவளா கொலக்கொலாம் இருக்கக்கூடாது. உங்கள் வாயினால் சொன்னதை உங்கள் கரத்தினால் நிறைவேற்றுங்க. அதனால தான் வார்த்தை கேட்கும்படியாக நம்ம சபைக்கு வரும். அந்த வார்த்தை உள்ளத்தில் வைக்கும்படியாக சபைக்கு வரும். அந்த வார்த்தை உள்ளத்துக்கு எவ்வளோ போகிறதோ அதுதான் நம்ம வாழ்க்கையாக மாறும். உன் ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீ சுகமாக இரு. அந்த ஆத்மாவில் அந்த இருதயத்தில் கசப்பு நிறைந்திருக்கக்கூடாது, வெறுப்பு நிறைந்திருக்கக்கூடாது, பாவம் நிறைந்திருக்கக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தை நிறைந்திருக்க வேண்டும், கர்த்தருடைய சித்தம் நிறைந்திருக்க வேண்டும், கர்த்தருடைய அபிஷேகம் நிறைந்திருக்கும் பொழுது தான் அதுதான் உன்னுடைய வாழ்க்கையாக மாறும். அது வேறு வழியில் மாறாது. உன் ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றையும் வாழ்ந்திருக்க வேண்டும். உம்முடைய வாயினால் சொன்னதை உம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினீர். 24ஆம் வசனமும் அதான் சொல்லுது. தேவரீர் என் தகப்பனாகிய தாவீது என்னும் உம்முடைய தாசனுக்கு செய்த வாக்குத்தத்தத்தை காத்தருளினீர், அதை உம்முடைய வாக்கினால் சொன்னீர், இந்த நாளில் இருக்கபடியாக உம்முடைய கரத்தினாலே அதை நிறைவேற்றினீர். உங்கள் பிள்ளைகளை குறித்து கர்த்தர் ஆண்டு என்ன பண்ணாரு? அவருடைய வாக்கினால் சொன்னதை அவர் கரத்தினால் நிறைவேற்றுவார். நிச்சயமாக நிறைவேற்றுவார். பிள்ளை இல்லாதவங்களுக்கு எடல் சிஸ்டர் பிள்ளையை சுமந்து கொண்டு வந்து இங்கே சாட்சி சொல்லி அநேக பேருக்கு லட்டு கொடுக்கும்படியான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நிரப்புவாராக. நிச்சயமாக நடக்கும். காரில் சைக்கிள் வர்றங்க, பைக்கில் போக முடியும், படிப்படியே போப்பா சொல்லுப்பா. சைக்கிள் வருகிறவர்கள் அறிக்கை செஞ்சு இந்த காலையில் அறிக்கை செய்கிறவங்களை எல்லாருக்கும் அப்படி நடப்பதாக. சைக்கிள் வரவங்க நடந்து வரங்களா? சைக்கிள் வரவங்களா?
பைக்கில் வரங்களா? ஆமேன். காரில் வரங்களா? ஸ்ட்ரெயிட்டாக ஃப்ளைட்டு, பஸ்ஸில் வேணாம். எஸ்தான் நானே ஃப்ளைட்டில் போனேன் பாருங்கள், கேரளாக்கு இங்கேருந்து மூணார் போகிறதுக்கு. நல்லா தான் இருந்துச்சு. வண்டி எடுக்கும்போது தான் தெரியுது, அந்த ஃப்ளைட் எடுக்கும்போது மட்டும் தான் தெரியுது. நல்லா ஸ்பீடாக செம வேகத்தில் இருங்க. அப்படியே பெல்ட்டு போட்டு ஒரு குட்டை பாவாடை போட்ட ஒரு ஆண்டி, நிறைய ஆண்டி வந்து ஒரு ஆண்டி ஆக்ஷன்லாம் காட்டுது. இப்படி போகணும், இப்படி போகணும், இப்படி போகணும், எதாவது சொல்லுது. அல்லேலூயா. ஏர் ஹோஸ்டர் பரவாயில்ல, நம்மளுக்கு தெரிஞ்சு சொல்லுவான். அல்லேலூயா. அப்படி பண்ணிச்சு. எஸ்தரே பரவாயில்ல, ஒன்று விட நல்லா பேசுகிறான்னு சொன்னேன். அல்லேலூயா. அது அந்த அந்த ஃப்ளைட்டு எடுக்கும்போது மட்டும் ட்ரெஸ் வேகமாக போயிட்டு அப்புறம் மேலே அப்படியே லேண்ட் ஆகுது, மேலே போகுது, டேக் ஆஃப் ஆகுது. அதுக்கப்புறம் ஸ்மூத்தாக போகுது. காதெல்லாம் கொயின்னு இருக்குது, ஒன்றுமே தெரியல. ஒரு நாள் வரப்போகுது. தர்மஸ்டர் நீங்கள் சொல்லுங்கள், என்ன வாங்குவேன்? வாங்கி எல்லாரையும் கூட்டின்னு போவேன். நிச்சயமாக நடக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இன்னும் நம்மளுடைய ஊழியத்தை நான் பார்க்கும்பொழுது, நான் யூடியூப்பில் போய் பார்த்தேன் ஸ்டேட்டஸ், அந்த இதில் போய் பார்க்கும்போது ஸ்ரீலங்காலேருந்து பார்க்குறாங்க, சிங்கப்பூர்லேருந்து பார்க்குறாங்க, மலேசியாவிலேருந்து பார்க்குறாங்க, ஒரு சிஸ்டர் துபாயிலேருந்து கால் பண்ணாங்க. ஆமேன். அமெரிக்காவிலேருந்தும் பார்க்குறாங்க. எது விடாமல் சொல்கிறீங்க? அல்லேலூயா. லண்டன்லேருந்து பார்க்குறாங்க. இன்னும் ஊழியத்தின் எல்லைகளை விரிவுபடுத்த அங்கே ஒரு சர்வீஸ் முடிச்சுட்டு இங்கே ஒரு சர்வீஸ் வரும்படியாக அந்த நாட்கள் வரும்பொழுது நிச்சயமாக அதுக்கு தேவைகள் கத்தர் கொடுப்பாராக. இன்னைக்கு வாகனம் இருக்குது, பைக்கில் போயிட்டு ஊழி செஞ்சோம், காரில் போய் ஊழி செஞ்சோம், அதுவும் நடக்கும். நடக்குமா? நடக்குதா? நடக்கும். அவருடைய வார்த்தையினால் சொன்னதை, அவருடைய வாயினால் சொன்னதை அவருடைய கரத்தில் நிறைவேற்றுவார். எல்லாம் சொல்லுங்க, அவருடைய வாயினால் சொன்னதை, அவருடைய வாயினால் சொன்னதை அவருடைய கரத்தினாலே நிறைவேற்றுவீர். இதுதான் ஜபமாக இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீ என் தாசன், நான் உண்மையில் மகிமைப்படும். இன்னும் ஒரு காரியத்தை மாத்திரம் வேகமாக சொல்லி முடிக்கிறேன். ஆமென். ஏசாயா 34:16 அதனால கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கும்போது நான் ஒரே வசனம் சொல்லி நான் முடிக்க மாட்டேன், நிறைய வசனத்தை திருப்பி சொல்லுவேன். 34:16 ஏசாயா 34:16 கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள், இவைகள் ஒன்றும் குறையாயிராது, இவைகள் ஒன்றும் ஜோடி இல்லாது இராது. அவருடைய வாய் இதை சொல்லிட்டு அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். பக்கத்துல பார்த்துங்க, நல்ல அறிக்கை செய்ய சொல்லுங்க. கர்த்தருடைய புஸ்தகத்திலே, சவுண்ட சொல்லுங்க, கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும் குறையாதது, இவைகள் ஒன்றும் ஜோடி இல்லாதிராது. அவருடைய வாய் இதை சொல்லிட்டு அவருடைய ஆவி ஒன்று சேர்க்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? லூக்கா 4:அதிகாரத்தில் ஆண்டவருக்கு சோதனை வரும்பொழுது ஆண்டவர் வந்து சொல்லலை, நான் வந்து தேவனுடைய குமாரன், நான் வானத்து பூமியை படைச்ச தெய்வம், நான் தான் ஆதாயமை உருவாக்கினேன், நான் தான் இவைகளை உருவாக்கினேன், நான் எவ்வளோ வல்லமுள்ள தெய்வம் தெரியுமா அப்படின்னு அவர் சொல்லலை. வார்த்தை கொண்டு தான் நாங்கள் ஜெயம் எடுக்கிறார். எலியவன் சொல்றாரு, அந்த சூரிய செடிக்கெல்லாம் ஒளிஞ்சுக்கின்னு அதுக்கப்புறம் அங்கங்கே ஓடுறாரு, சாப்பாடு காக்கா வந்து கொடுக்குது, அதுக்கப்புறம் நான் சாக போறேன்னு சொல்றாரு. ஆண்டவர் சொல்றாரு, நீ போக வேண்டிய தூரம் ரொம்ப தூரமா இருக்குது. நான் எப்படி ஊழி செஞ்சு தெரியுமா, நான் எப்படி தீர்க்கதரிசனம் சொன்ன தெரியுமா, நான் எவ்வளோ பக்தி வைராக்கியமா இருந்தது தெரியுமா, நீங்க கடந்த காலத்தை குறித்து நீங்க பேச வேண்டியதில்லை. எலியாவே, நீ போக வேண்டிய தூரம் அதிகமா இருக்கிறது. நான் எப்படி ஜெபம் பண்ண தெரியுமா, ரட்சிக்கப்படுற காலத்துல நான் எப்படி சுவிசேஷம் அறிவிச்சு தெரியுமா, அப்ப நடந்து சொல்லாதீங்க, இப்ப என்ன பண்ணி கொண்டு இருக்கீங்க, இப்போ சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். சுவிசேஷம் நம்ம மேல் விழுந்த கடமையும் அது கடனாக இருக்கிறது. உடனே எலியா கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, உன் ஸ்தானத்திலே நீ எலிசாவை நீ அபிஷேகம் பண்ணு. இன்னைக்கு நான் இல்லைனா இன்னும் வேற ஆட்களை கொண்டு கர்த்தரை ஊழியத்தை நிறைவேற்றுவார். எத்திபிராம சொல்றீங்க, உங்களுக்கு கொடுத்ததான பொறுப்பே. ஆமென். நம்மளுடைய அழைப்பை இன்னொரு கருத்து சொல்ல மறந்துட பாருங்க. எஸ்ஐக்கிள் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே பூண்டிக்கு போயிருக்கும்போது ஏன் ஒரு ஊழியம் இன்னொரு ஊழியம் பார்த்து கஷ்டப்படுறாங்க, பொறாமப்படுறாங்கன்னா எல்லாம் கரெக்டாக கவனிங்க. என்னுடைய அழைப்பு என்ன தெரிஞ்சிட்டாலே நான் மற்றவங்களை பார்த்து பொறாமப்பட வேண்டிய அவசியமே இல்லை. என்னை விட அதிகமாக அவங்க செஞ்சாலும் எனக்கு கவலை இல்லை, என்னோட கம்மியாக செஞ்சாலும் எனக்கு கவலை இல்லை. எனக்கு கொடுத்ததான ஓட்டத்திலே நான் நிறைவாக ஓடி முடிக்க போகிறேன். அதுதான் என்னுடைய அழைப்பாக இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அழைப்பை புரிஞ்சு கொள்ள வேண்டும், வாக்குத்தத்தை பிடித்து கொள்ள வேண்டும், அதை நிறைவேற்ற காத்திருக்க வேண்டும். நிச்சயமாக கர்த்தர் நிறைவேற்றி முடிப்பார். அப்ப ஆண்டோட வார்த்தையை நாம் தேடி வாசிக்க வேண்டும். எல்லாமே ஜோடி ஜோடியாக இருக்கும். இதுவும் அதுவும் இணைச்சி பார்க்கும் பொழுதுதான் ஒரு புதிய வெளிப்பாடை கொடுத்து புதிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். கரங்களை தட்டி மையப்படுத்துங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எல்லாரும் ஒரு நிமிடம் எழுந்து நின்று, எல்லாரும் ஒரு நிமிடம் எழுந்து நின்று ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வார்த்தையினால் சொன்னதை அவர் கரத்தினால் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. நம்ம எதுக்கு சபைக்கு வரோம்? ஆமென். ஆண்டவருடைய வார்த்தை பிடித்துக் கொள்ளும்படியாக. எனக்கு ஒரு வார்த்தை கிடைக்காதா? ஒரு வார்த்தை இஸ்ரவேலை குறித்து சொன்ன வார்த்தை
ஒன்றும் தரையில விழாது என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். வெறுமையாக திரும்பாது என்று வேதம் சொல்லுகிறது. வானத்திலிருந்து மழை பெய்து எப்படி இந்த பூமி நினைக்கிறதோ அதுபோல மாறியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நினைத்து அதன் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிற எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்தில் திரும்பாது. நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கோ. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தை வெறுமையாக திரும்பாது. உங்கள் பிள்ளைகள் கொடுத்த வாக்குத்தத்தை வெறுமையாக திரும்பாது, நிச்சயமாக நிறைவேறும். உங்கள் கையின் பிரயாச கொடுத்த வாக்குத்தத்தை கர்த்தர் நிச்சயமாக நிறைவேற்றுவார். ஊழியத்தின் எல்லைகளை விரிவுபடுத்த கர்த்தர் ஊழியத்தின் எல்லைகளை நிச்சயமாக விரிவுபடுத்துவார். வேகத்தை அதிகரிப்பார், இன்னும் வேகத்தை அதிகரிப்பார். இங்கிருந்து அநேக ஊழியக்காரர்கள் எழும்புவார்கள். எத்திபிராமன் சொல்றீங்க. திருப்பூர் பகுதியில் ஆண்டவர் கூலி கொடுக்க சித்தமானால் அங்கே கர்த்தர் வாய்க்க செய்வார், பெருக செய்வார். அநேக பேர்களுக்கு ஊழி செய்கிற கர்த்தர் கிருபை செய்வாராக. நிச்சயமாக நடக்கும். நான் சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். யோசுவாவே நீ பயப்படாதே. எனக்கு இருக்காங்க இல்ல, எதிர்ப்பு இருக்கு இல்ல, பணம் இருக்கு இல்ல, சொந்த மதம் இருக்கு இல்ல, பயப்படாத. நான் உன்னோடு கூட தான் இருக்கிறேன். நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருக்கிறேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. சாலமோன் ஜெபிக்கிறாரு அழகா. என் தாசனாகிய உம்முடைய தாசனாகிய என் தகப்பனாகிய தாவீதுக்கு சொன்ன வார்த்தைகளை உம்முடைய கரங்களினாலே நிறைவேற்றினீர். நம்மளுடைய ஊழியம், நம்மளுடைய குடும்பம், நம்மளுடைய வாழ்க்கை அவர் கரங்களினால் நிறைவேற்ற வேண்டும். நான் ஓடுறேன், உழைக்கிறேன், நான் பண்ணுறேன், அதெல்லாம் கிடையாது. அவருடைய எல்லாம் கிருபையினால